திமுக எம்பி திரு திருச்சி சிவா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விஜயகாந்த் அவர்கள் இல்லை, அவருடனான நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன? வணக்கங்க. அதாவது ஒரு நடிகர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய ஒவ்வொரு வெற்றியும் அந்த தடம் என்பது ஒரு தனியானது. 2-3 காரணங்கள். ஒன்று, திரையில கதாநாயகர்கள் என்பவர்களுக்கு சில இலக்கணங்கள் வரையறுக்கப்பட்டிருந்த காலம் ஒன்று உண்டு. அதை முறியடித்து சாதாரணமான தோற்றமுடையவர்கள் கூட பெரிய கதாநாயகனாக வரலாம் என்று வரிசை ஏற்படுத்தியவர்களில் திரு கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அரசியலில் கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா என்ற 2 பெரிய ஆளுமைகள் இருந்தபோது இவர் கட்சி தொடங்கி தனக்கென ஒரு இடத்தை பிடிக்கிறார். திரையுலகத்தில் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்றவர்கள் இருந்த காலத்தில் அதற்கென ஒரு தனியான இடத்தை பிடிக்கிறார். அவருடைய படங்கள், பாடல்கள், குறிப்பாக ஆக்ஷன் ஹீரோவாக அவர் நடித்தது. கேப்டன் பிரபாகரன் அவரை கேப்டன் ஆக்கியது. அதுவரை புரட்சி கலைஞர் என்று அழைத்தவர்கள். அவருடைய பாடல்கள் இனிமையானவை. இப்பொழுது அரசியல் கட்சி தலைவராக, அவர் சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்கட்சி தலைவராக துணிச்சலுடன் அவருடைய பேச்சு, செயல்கள், பேச்சுகள் பலரை அவர் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியதை யாரும் மறுக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அரசியல் களத்தில் நாங்கள் இருவரும் வேறு வேறு முகாம்களில், அதாவது மாற்று அரசியல் என்ற கோணத்தில் இருந்த காலத்தில் கூட எங்களுடைய நட்பு எந்த விதமான பங்கமும் ஏற்படவில்லை. டெல்லிக்கு வந்தால் என் வீட்டுக்கு வருவார், சில நேரங்களில் தங்கி இருக்கிறார். அதுபோல நானும் அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறேன். மேடைகளிலே கூட அவர் என்னை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். எங்களுடைய பிறந்த நாட்களின் போது நானும் அவரோடு பேசுவேன், அவரும் என்னோடு பேசுவார். அந்த அளவிற்கு ஒரு நேசம் எங்களுக்குள்ள இருந்தது. அது ஒரு வெளியே தெரியாத ஒரு ஆழமான அன்பு. பின்னர் அவருடைய உடல்நலம் குன்றிய போது மற்ற வருத்தத்தோடு அவருடைய துணைவியாரோடு கூட நான் பேசியிருக்கிறேன், சுதீஷோடு பேசியிருக்கிறேன். நலம் பெற்று திரும்புவார் என்றுதான் நம்பினோம். ஆனால் இயற்கை, காலம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. எல்லோரும் நிரந்தரமாக இந்த மண்ணில் தங்கிவிட முடியாது, இது அறிவு சொல்கிறது. ஆனால் மனம் ஏற்கவில்லை. காலையிலிருந்து வேறு எந்த பணியிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. மன பிசைந்து கொண்டே இருக்கிறது, கலக்கமாக இருக்கிறது. தொலைக்காட்சியில இது மாதிரி நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஏதோ செய்கிறது. எல்லோருடைய பிரிவும் நம்மை இந்த அளவிற்கு ஆட்சிப்படுத்தவில்லை. தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒரு மனிதன் மறைகிற போது எத்தனை பேர் அழுகிறார்கள், எத்தனை பேர் உளப்பூர்வமாக கலங்குகிறார்கள். அவருடைய பிரிவு எத்தனை பேரை பாதிக்கிறது என்கிற போது தனிப்பட்ட முறையில் அவருடைய அன்பு, அவருடைய அந்த விருந்தோம்பல், பலருக்கு உதவிய அந்த சட்டமே இல்லாமல் உதவிய அந்த குணம், ஒரு இனிமை, சிரித்து கொண்டே பேசுவது, நகைச்சுவை, இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட குணங்கள். ராசாவை உன்னை காணாது நெஞ்சு தான் சொல்ல வேண்டும். ஆனா தேடுது, அவரை நினைக்கிற போதே மனசு கலங்குது. என்ன செய்யலாம்? யாரும் இது மாதிரி பிரிந்து போனவர்களை திருப்பி கொண்டு வருகிற சக்தி மனிதர்களுக்கு கிடையாது. அவர்களிடம் நல்ல குணங்கள் இருந்ததுனாலவா, சில தனித்தன்மைகள் இருந்திருக்கும் அல்லவா, அதை நமதாக்கி கொண்டு உங்கள் நினைவாக நாங்கள் இதை கடைபிடிக்கிறோம், பின்பற்றுகிறோம் என்று சொல்வதும் நடப்பதும் தான் இவர்களை போன்றவர்களுக்கு நாம் காட்டுகிற உண்மையான அன்பின் அடையாளமாக இருக்கும். அவருடைய பிரிவு அவருடைய ரசிகர்களுக்கு மட்டுமில்லை, அவரை பின்பற்றுகிற தொண்டர்களுக்கு, குறிப்பாக அவருடைய எல்லா கடமைகளையும், அரசியல் கடமை உட்பட ஏற்க அவருடைய துணைவியார், அவரோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் நானும் ஒரு சக குடும்பத்தை சார்ந்தவன் என்ற வகையில் அவர்களுக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவிக்க மட்டுங்கள். துணிச்சலுடன் இருங்கள். காயம் மாறும், வடு இருக்கும், அது போல நினைவுகளும் இருந்து கொண்டேதான் இருக்கும். கேப்டன் விஜயகாந்தினுடைய நினைவு நீங்காத நினைவு, பசுமையான நினைவு, எப்போது நினைக்கிற போது நெருடுகின்ற நினைவாக இருக்கும். நன்றி சார். மனம் ஏற்க மறுக்கிறது, ஆனால் இதுதான் நிஜம். விஜயகாந்த் இல்லை, திரும்பி வரக்கூடிய சக்தி யாரிடமும் இல்லை, இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு யதார்த்தத்தை பேசியிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி சார். உங்களுடைய பார்வைகளுக்கும் நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.